ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆல் டிக்கெட் எப்படி மொபைல் மூலிமா டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கூகுள் சர்ச்சிங்கில் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும், www.tnpsc.gov.in சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்னு இருக்கும். அதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து ஓகே ஆப்ஷன் கேட்கும், ஓகே வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. ஸோ இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா பயனர் குறியீடுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட பயனர் குறியீடு என்னவோ அதை வந்து கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடவு சொல்லும் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக ஒரு சின்ன மேக்ஸ் மாதிரி கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 4+1 எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 5 இந்த மாதிரி சிம்பிளான மேக்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மேக்ஸை வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பிக்குங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அகைன். ஸோ உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஐடி என்னவோ அதை வந்து கரெக்டாக அதில் என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து. ஸோ உங்களோட டிசி மார்க் ஷீட்லையெல்லாம் ஆல்ரெடி என்ன வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மந்த்தும் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இயரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் ஆகும். ஸோ இயர் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதையும் ஒரு ஃபியூ செகண்ட் வந்து லோடிங் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆல் டிக்கெட்டு பிரிண்ட் எடுக்கணுன்னாலும் டாப்பில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம ஆல் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் எடுத்தும் பார்த்துக்க முடியும். ஸோ இல்லைன்னா பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுனாலும் நம்ம மொபைலில் வந்து பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாகவும் நம்ம ஆல் டிக்கெட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.